எல்லாருக்கும் மதிய வணக்கம். முதல்ல பிபிஹெச் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு செஷன் வந்து மதர் பிளஸிங் பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா எப்படி என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் நான் எப்படி அதை கத்துக்கிட்டேன், அதுல இருந்து எப்படி நான் ஷேர் பண்ணிக்கலான்றதுக்காக. என்னோட பேர் வந்து சரவணன். நான் பிஹெச்சுக்கு வந்து ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சு. வந்து இது பிஹெச் பத்தி எனக்கும் சரியா புரிதல் இல்லை. நம்ம என்ன பண்றோம், ஏது பண்றோம், எதுக்காக நம்ம ஒரு நோய்க்காக வந்து நம்ம வந்து அதுல இருந்து கத்துக்கிட்டு நம்ம சில பேர் விடுபட்டுறாங்க, சில பேர் வந்து தொடர்ந்து என்ன இது பண்றோம் அப்படின்றத கத்துக்க விரும்புறோம். ஸோ அதனால இப்ப நான் வந்து மதர் பிளஸிங்க ஃபர்ஸ்ட் எப்படி தொடங்கும் போது ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்ப வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை நம்ம எல்லாருக்கும் பிளஸிங். இதுல என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் வீடியோவே அதான் வந்துச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல ஆமைகள் இல்ல நேச்சர் பீயிங் அதை பத்தி நம்ம பார்த்தோம். அது இன்னும் டீட்டெயிலா என்ன நம்ம அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, பிளஸ் மதர் பிளஸிங் எப்படி இன்னும் டீட்டெயிலா பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஒரு பிளஸிங் போட்டே நம்ம வந்து அதை லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கோட டாபிக் வந்து மதர் பிளஸிங். அப்புறம் என்ன நம்ம தவறுகள் செய்யறோம், அப்புறம் அதனால எப்படி அஃபெக்ட் ஆகுது, ஸோ பிஹெச்ல நம்ம என்ன இதுல வந்து லேர்ன் பண்ணிக்கிறோம், அப்புறம் என்ன தொடர்றோம், பிளஸ் என்ன அடுத்த பிஹெச் வாலண்டியர்ஸ் டீச்சர்ஸ்லாம் என்ன பண்றாங்க அப்படின்றதையும் நான் காமிச்சிருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து நேச்சர் வர்சஸ் ஹியூமன். அதாவது நம்ம சில காலங்களா இந்த பூமியில இருக்கோம். அதுக்கு முன்னாடி வேற வேற உயிரினங்கள் வந்து பரிமாற்றமா பரிணாமம் படி வந்துகிட்டு இருக்கு. நம்ம வந்து என்ன பண்றோம்னா, நம்மளுக்கான தேவைகளுக்கு நம்ம நெகிழி இல்ல பிளாஸ்டிக் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு போடுறதுனால இது மாதிரி ஒரு ஆற்று படுகையில இது மாதிரி சேமிக்கப்படுது இந்த வேஸ்ட் எல்லாம். ஸோ அதனால மக்களுக்கும் ஒரு பிரச்சனைகள் வருது. இதனால நேச்சருக்கும் வந்து பல பிரச்சனைகள் வருது. ஸோ அதுதான் இந்த பிக்சர்ல காமிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த பேஜ் போகும்போது சில கேள்வி கேட்கிறேன், ஆன்சர் உங்களுக்கு தெரியும், தெரியலனாலும் பரவாயில்ல. நம்ம இதுல இந்த செஷன்ல நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டரா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதான் இந்த செஷனோட நோக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல வந்து நம்ம எப்படி அதுல நம்ம குப்பைகள் போடுறது, சிறிது சிறிதா போடுறது வந்து அந்த ஆற்றுப்படுகையில எப்படி பிரம்மாண்டமா சேருதுன்றத பார்த்தோம். இப்ப அடுத்த பக்கத்துல என்ன பார்க்கறோம்னா, நம்மளுக்கு தெரியும் குளங்கள்ல ஆறுகள்ல மீன்கள் இருக்கு, மரங்கள்ல பறவைகள் வசிக்குது, கடல்ல ஆமைகள் இருக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட இனப்பெருக்கத்துக்கோ இல்ல தேவைகளுக்கோ சீசன்களுக்கோ அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, வேற வேற இடங்களுக்கு போய் அந்த இடத்துல வந்து அவங்க வந்து கொஞ்ச நாள் வசிச்சுட்டு திருப்பியும் வராங்க, இல்ல அதோட அவங்க வாழ்நாள் முடியுது. அப்ப என்ன பாக்குறோம்னா, பறவைகள் அனிமல்கள் எல்லாரும் வேற வேற இடங்களுக்கு போய் அவங்களோட வாழ்க்கையை தொடர்றாங்க. ஸோ இது ஏன் போறாங்க அப்படின்னா, ஒண்ணு சாப்பாடு. சில சீசன்ல சில இடங்கள்ல சில உணவுகள் கிடைக்கும், சில இடங்கள்ல கிடைக்காது. ஸோ அதுதான் நம்ம நேஷனல் ஜியாகிரபி சேனல்ல நம்ம மோஸ்ட்லி பார்த்துக்கிட்டோம்னா, அனிமல்கள் வந்து ஒரு இடம் ஒரு சீசன் மழை காலங்கள் இல்ல ஆறு வந்து வறண்டு போறது, இந்த காரணங்களால எந்த இடத்துல தண்ணி கிடைக்குமோ எந்த இடத்துல உணவு கிடைக்குமோ அங்கே வந்து எல்லாரும் போய் அந்த இடத்துல கொஞ்ச நாள் வசிச்சுட்டு அந்த சீசன் முடிஞ்சு வேற இடத்துல வேற சீசன் வரும்போது நம்ம அந்த இடத்துக்கு போறாங்க. ஸோ இத அவங்க தொடர்ந்து ரொம்ப காலங்களா பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ இதுல நம்ம என்ன இடையூறு பண்ணிடுறோம்னா,
இது மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு இடத்த வந்து குப்பையாகவோ இல்ல அவங்களுக்கு வாழ்றதுக்கு ஏற்ற இடமா இல்லாம நம்ம மாத்துறதுனால அந்த உயிரினங்களுக்கு சில தொந்தரவுகளை நம்ம கொடுக்குறோம். இப்ப முதல் கேள்வி, காந்த புலன்களை உணர விலங்குகள் உடலில் இருப்பதாக கருதப்படும் மிகச்சிறிய தாது எது? எல்லாரும் நம்ம மைக்ரேட் ஆகி போறாங்க அப்படின்றத தெரிஞ்சிருக்கோம், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது, அது பரவாயில்ல. ஆனா இப்ப எந்த எந்த விஷயத்த வச்சு இவங்க எல்லாரும் மைக்ரேட் பண்றாங்க? ஃபுட்டுக்காகவும் சீசனுக்காகவும் மைக்ரேட் ஆறாங்க. ஆனா அவங்களுக்கு எப்படி அவங்க டைரக்ஷன் தெரியாம சில இடத்துக்கு போகுது, திருப்பியும் சீசன் முடிஞ்சோன்னா திருப்பியும் எப்படி டைரக்ஷன் வருது? நம்ம இப்ப வந்து நம்மளுக்கு தெரியும் இது ஊர், நம்ம வந்து பேர் வச்சிருக்கோம், நம்மளுக்கு பஸ் இருக்கு, இப்ப கூகுள் மேப் இருக்கு, இல்ல நம்ம யாருக்காச்சும் போன் பண்ணி கேட்கிறோம். ஸோ அவங்க எப்படி வராங்கன்றது தான் இது விடை. எப்படி அவங்க மைக்ரேட் ஆறாங்க திருப்பி நான் ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன். அது வந்து அவங்களோட உடம்புல வந்து மேக்னடைட்னு ஒரு இயற்கையா கிடைக்கிற ஒரு தாது வந்து அவங்க உடம்புல இருக்கு. ஸோ அந்த அந்த சென்சாரை வச்சு அந்த அந்த விஷயத்த வச்சு அவங்க அந்த பூமியோட காந்தத்தை புலன்ல வச்சு அவங்க வந்து இந்த இடத்துக்கு போறாங்க, இந்த இடத்துக்கு திருப்பியும் ரிட்டர்னா வராங்க. உயிரினங்கள் இப்ப நம்ம பார்த்ததுல வந்து மீன் பார்த்தோம், டாட்டாய்ஸ், டர்ட்டில், பேர்ட்ஸ் பார்க்குறோம். பேர்ட்ஸ் எல்லாம் வந்து சில பேர்ட்ஸ் எல்லாம் வந்து 4000 கிலோமீட்டர், ஓகேயா, இப்ப நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கு. சில வேடந்தாங்கல்ல ஒரு சீசனுக்கும் நிறைய பேர்ட்ஸ் வந்து வேற வேற கான்டினென்ட்ல இருந்தும் வருது. ஸோ அவங்க எப்படி வராங்கன்னா மேக்னடைட் அப்படின்ற ஒரு இயற்கையா கிடைக்கிற தாது வந்து அவங்க உடம்புல இருக்கு. அந்த காந்த புலன், பூமியோட காந்த புலனை வச்சுட்டு அவங்க எப்படி இந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்துக்கு வரோம்ட்டு அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்தோட 3 கேள்விதான் நான் போட்டிருக்கேன். அடுத்து நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போயிடலாம். இப்ப உயிரியல் ரீதியாக நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், பவளப்பாறை அப்படின்றது வந்து கடல்ல கிடைக்குது. ஸோ அது வந்து விலங்கா தாவரமா? அதோட பயன் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதோட பயன்கள் இதுல என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து அது வந்து ஒரு விலங்கினம் அப்படின்னு சொல்றாங்க, சரியா? அதுக்கு பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா பாலிப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இத ஏன் விலங்குகள் சொல்றாங்கன்னா, இந்த பாறைகள்ல கல்லோ செடியோ இல்ல அப்படின்னு நினைச்சுக்கணும். இது வந்து மென்மையான உடலமைப்பு. எப்படின்னா ஒரு ரப்பரோ இல்ல அதை நம்ம தொட்டு பார்த்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து டென்டக்கல்ஸும் இருக்கு, சரியா? இது என்ன பண்ணுதுன்னா, இதை பாதுகாத்து கொள்றதுக்காக என்ன பண்ணுதுன்னா சுண்ணாம்பு கல்லாலான தடிமனான எலும்பு கூடுகள் வந்து உருவாக்கிது. ஸோ அதனாலதான் அதை நம்ம பாக்குறதுக்கு பாறை மாதிரி இருக்கு. இதோட பலன்கள் என்னன்னா, இத என்ன சொல்றாங்கன்னா பவளப்பாறைகளை வந்து கடலின் மலைக்காடுகள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்மளுக்கு நார்மலா மலைக்காடுகள் இருக்கு. மலைக்காடுகள்னா இங்க வந்து அதிகப்படியான மலைகள் நம்மளுக்கு வந்து பொழியும். அமேசான் காடுகள், காங்கோ, இது மாதிரி மலை வந்து அதிகமா பெய்யறனால நம்ம அதை மலைக்காடுகள் சொல்றோம். அங்க வந்து அதிகமா மலைக்கான ஈர்ப்பை வந்து உருவாக்கி அங்க வந்து மழை பெய்ய வைக்குது. அது மாதிரி என்ன சொல்றாங்கன்னா கடலின் மலைக்காடுகள்னு சொல்றாங்க. இவைகள் வந்து 1% தான் குறைவா வந்து இவை வந்து இடத்த வந்து பிடிச்சிருக்கு கடல்ல. ஆனா இவங்க வந்து 25% வந்து புகலிடமாக இருக்குது. அப்படின்னா என்ன சொல்றாங்க, 20 லட்சம் உயிரினங்களுக்கு வாழ்விடமா இருக்குது. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு கடல் அலைகளின் அரிப்பு, கடல் நீங்க சொன்னது கரெக்ட் மேம், உயிரினங்களோட வாழ்வாதாரமாக இருக்கு. அதாவது அது வாழ்றதுக்கான ஒரு இடமாக இருக்கு. அப்புறம் அலைகளின் வேகத்தை வந்து என்ன பண்ணுதுன்னா இது கட்டுப்படுத்துது. அதனாலதான் நம்மளுக்கு வந்து மணல் அரிப்பு இது மாதிரி விஷயங்களை வந்து தடுக்குது. பவளப்பாறைகள் வந்து பிளான்ட்ஸ் இல்ல, அது வந்து ஒரு அனிமல். அடுத்த கொஸ்டின் போறாரு. பூமியின் மொத்த பரப்பளவில் பூமியின் நிலப்பரப்பை விட, அதாவது பூமியில் 70% வந்து கடல்கள் தான் இருக்கு. மீதி 30 தான் வந்து நம்ம வந்து மனிதர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுலயே நம்ம காடு,
பாலைவனம் இதெல்லாம் வந்து போயிடுது. சரியா? இப்ப இதோட எக்கோசிஸ்டம், இதோட வாழ்வாதாரங்களை நம்ம எப்படி பாதிக்கிறோம் அப்படின்றதுக்கு தான் ஃபர்ஸ்ட் போட்டோ பார்த்தோம். இப்ப என்ன இதுக்கு மேல பார்த்தோம்னா, இந்த பவளப்பாறைகள் தான் 25% அதுக்கான இடமா இருக்கு. ஓகே, வாழ்விடமா இருக்கு. இப்ப அந்த நம்ம கொற்ற கழிவுகள், கடல்ல போய் சேர்ற கழிவுகள், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் பிளஸ் ஹியூமன் வேஸ்ட், இது எல்லாமே வந்து அதிகப்படியான ஃபிஷிங்கும் அதோட எக்கோசிஸ்டத்தை வந்து பாதிக்குது. அதோட சுழற்சியை வந்து தடை செய்யுது. இதனால இது ஒரு காரணம். இதனால என்னன்னா, ஒரு நம்ம மைக்ரேஷன் ஆகி ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு வராங்க, ஒரு இடத்துல சீசனுக்கு ஏத்த மாதிரி மாறுது அதோட இது. இப்ப ஒரு சீசன்ல ஒரு இடத்துல ஒரு கடலோட பீச்சுக்கு வந்து ஒரு ஆமை வந்து குட்டி போட்டுட்டு போயிட்டு இருக்கு. ஓகேயா? ஆமைகள் வந்து குறைஞ்சது 100 வருஷத்துக்கு மேல வரும். இப்போ அது வந்து வருஷத்துக்கோ இல்ல 2 வருஷத்துக்கோ ஒரு வாட்டி ஒரு பீச்சுக்கு வந்து அந்த சீசனுக்கு அந்த இடத்துல இது பண்ணும். அதுக்கு வர சீசன் வர அந்த பீச்ல வந்து மனுஷன் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டான், இல்ல அவன் வந்து ஒரு ரெசார்ட் கட்டிட்டான்னா அது குழம்பிடுது. அதுக்கு எங்க போகணும் என்ன பண்ணணும்னு தெரியல. இது மாதிரி பாதிப்புகள் அதுகளுக்கு வருது அப்படின்றத சொல்றாங்க. ரெண்டாவது, நம்ம அந்த மேக்னடைட் பார்த்தோமா, மேக்னடைட்ன்றது அந்த காந்த விசையை வைத்துதான் போகுது. இப்ப நம்ம இந்த செல்போன்லாம் யூஸ் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, அதுக்கும் ஒரு குழப்பம் வருது. ஸோ அதெல்லாம் மீறி தான் வரணும். ஏன்னா நம்ம வந்து திருப்பியும் கற்காலத்துக்கு போக முடியாது. ஸோ இதுதான் அந்த மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பு. இதை நம்ம எப்படி சமன் பண்றது அப்படின்றதுதான் இந்த கிளாஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதுதான் நம்ம ஏற்படுத்துற பாதிப்பு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத சொல்ல வரேன். ஸோ என்னென்ன இதை விட அதிகமான பாதிப்புகள் என்ன பண்றோம்னா, சக்தி சோதனை, அப்புறம் கடல்ல அந்த வாழ்ற கோரல் ரீஃப்ஸ், இல்ல அதை வந்து நம்ம அழிக்கிறனால என்ன ஆகுதுன்னா, அதோட வாழ்வாதாரம் என்ன பண்றதுன்னு தெரியாம, நம்மள மாதிரி இது கிடைக்கலன்னா இந்த வேலை இல்லைன்னா அடுத்த வேலை அப்படின்னு அதனால தொழில மாத்திக்கிற மாதிரி அதுக்கு டக்குன்னு மாற முடியும். பரிணாம வளர்ச்சி அடையணும். அப்ப இதுல இருந்து அது என்ன பண்ணணும் அப்படின்றத அது தெரிஞ்சுக்கிட்டு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அது மாறினாதான் உண்டு. ஆனா அதுக்கான நேரமும் என்னவா இருக்கு, குறைவா இருக்கு. ஏன்னா ஒரு மிருகங்கள் பரிணாம வளர்ச்சி அடைகிறதுக்கு வருட கணக்காக ஆகும். 1000 வருடம், 2000 வருடம், இது மாதிரி 10,000 வருடம், இது மாதிரி இவ்வளவு வருட கணக்குகளுக்கு தான் அதுக்கு வந்து ஒரு தகவமைப்பு வந்து ஏற்பட்டு நம்ம இதுல இருந்து இப்படி இந்த இதுக்கு மாறணும் அப்படின்றது தெரிய வரும். ஸோ இதுதான் இப்போதைக்கு அதோட பாதிப்புகள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்ப நம்ம ஃபாஸ்டா நம்ம டெவலப் ஆகிட்டு போயிட்டு இருக்கோம். அதனால இதெல்லாம் வந்து இந்த விஷயங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. நம்ம பிவிஹெச்ல ஃபர்கிவ்னஸ் கேட்கணும் அப்படின்னு சொல்றோம், ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹியூமன் பீயிங். அதாவது மனிதர்கள் செய்த தவறுகளுக்காக நம்ம மன்னிப்பு கேட்கிறோம். ஏன் எந்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்கறோம்னா, இது மாதிரி அவங்களோட வாழ்வாதாரத்தை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிடுறோம். ஸோ என்ன டிஸ்டர்ப் பண்ணிடுறோம்னா, அவங்களுக்கு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிடுறோம். அதனால அதுங்களுக்கு உணவோ இல்லை மைக்ரேஷன் பண்ணா எங்க போனோம் அப்படின்ற அந்த விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, மனிதர்கள் சார்பா வந்து நம்ம மன்னிப்பு கேட்கிறோம். ஸோ யார்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம் அப்படின்னா, நேச்சர் பீயிங்ஸ் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். சாரோட கிளாஸ்லயோ இல்ல பிவிஹெச் டீச்சர்ஸ் கிளாஸ்லயோ. அதுதான் இப்ப போட்ட வீடியோஸ்ல மனிதர்கள் மாதிரியே இவர்கள் வந்து நேச்சர் பீயிங்ஸ் வந்து சில பேருக்கு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. அவங்களோட ஆன்ம பலத்திலையோ இல்ல அவங்க வந்து இது மாதிரி ஸ்பிரிச்சுவலா ப்ராக்டிஸ் பண்ணியோ கிளார்வாயிண்ட் அப்படின்னு சொல்றோம் நம்ம. அந்த பீப்புளுக்கு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. ஸோ இதெல்லாம் வந்து நான் கொடுத்துருக்கிறதெல்லாம் வந்து
கிங்டம் ஆஃப் காட்ஸ் அப்படின்ற ஒரு புக்ல இருந்து சாரோட ரெஃபரன்ஸ்ல இருந்து நான் எடுத்தேன். ஸோ இதுல வந்து என்னென்ன போட்டிருக்குன்னா, நம்ம பிளெஸிங் பண்ணும் போது இவங்கள்ட்ட தான் நம்ம மன்னிப்பு கேட்கிறோம், இவங்கள்ட்ட தான் வந்து நம்ம ஹீலிங் வந்து பிஹாஃப் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து நம்ம மன்னிப்பு கேட்கிறோம். ஸோ என்னெல்லாம் நேச்சர் பீயிங்ஸ் இருக்குன்னா, நேச்சர் பீயிங்ஸ் ஆஃப் மவுண்டெயின்ஸ், ரிவர், பிளான்ட்ஸ், ட்ரீஸ், அனிமல்ஸ், கிளவுட்ஸ், ஓகேயா, ரிவர், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. விண்ட் அண்ட் ரிவர் அது மாதிரி இருக்கு. இப்ப இந்த பேஜ்ல ஸ்கிரீன் ஷேர்ல நம்ம நிறைய இது இமேஜஸ் போட்டிருக்கேன். அதுல வந்து ஹீலிங் ஏஞ்சல்ஸ் இப்படி இருக்கு, இப்படி இருப்பாங்க, ட்ரீஸோட இப்படி இருப்பாங்க, போரபுதூர் தேவராஜா அப்படி இருப்பாரு, மவுண்டைன் காட்ஸ் இப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அப்ப நம்ம மதர் பிளெஸிங் பண்ணும்போது இந்த மாதிரி பீயிங்ஸ் தான் வந்து என்ன பண்றாங்கன்னா, இவங்கள இந்த அனிமல்ஸ், மவுண்டெயின்ஸ், ரிவருக்கான பிளேசஸ்லாம் வந்து சேஃப் கார்ட் பண்றாங்க, பாதுகாக்கிறாங்க. நம்ம இவங்கள்ட்ட தான் நம்ம பண்ணி கேட்குறோம். எதுக்கு கேட்குறோம்னா, இது மாதிரி அவங்களோட எக்கோசிஸ்டத்தெல்லாம் நம்ம தேவையில்லாம நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்றதுனால நம்ம வந்து இவங்கள்ட்ட எல்லாம் மன்னி கேட்குறோம் மதர் பிளெஸிங் போடும்போது. நிறைய சோஷியல் மீடியாஸ்ல நம்ம என்ன பண்றோம்னா, வேர்ல்டு எர்த் டே, பிளான்ஸ் டே, இல்ல இது மாதிரி பர்டிகுலர் டேஸ் வந்து தினங்கள் வந்து கொண்டாடுறோம். ஆனா அது மட்டும் போதுமா அப்படின்றதுதான் என்னோட கேள்வி. நம்ம எப்படி நம்மளோட செயல்கள் மூலமா எப்படி அதை இன்னும் மேம்படுத்தலாம் அப்படின்றத, இப்ப லீவு காலங்கள்ல நம்மளோட நகர வாழ்க்கையோ இல்ல டவுன்லயோ விட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கிடைக்கிற அமைதி, நிம்மதி வந்து அலாதியா இருக்கும். ஆனா நம்ம அதுல இருந்து திருப்பியும் விட்டுட்டு வந்து நம்மளோட வேலைகளை அனுதின வேலைகளை தொடரும் போது நம்ம என்ன பண்றோம்னா, திருப்பியும் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். நம்மளுக்கு தெரியல, நம்ம போய் என்ஜாய் பண்ண இடங்கள்ல நிறைய குப்பைகள் போடுறோம், நிறைய வேஸ்ட்டுகளை அங்கிங்க போட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணிடுறோம். அதனால அந்தந்த இடத்துல வாழ்ற அனிமல்களுக்கும் பேர்ட்ஸுக்கும் நம்ம வந்து தொந்தரவுகள் கொடுக்குறோம். அதை நம்ம கொஞ்சம் எப்படி கட்டுப்படுத்துறதுன்றது பார்க்கணும். அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கும் இதை கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி இடங்கள்ல குப்பை போடக்கூடாது, இல்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரோலா இருக்கணும் அப்படின்றத இங்க நம்ம வந்து சொல்ல விரும்புறோம். பிளெஸிங் பண்றோம், மதர் பிளெஸிங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்ற நம்மளோட பேஜ்ல வந்து பூமி தாய் வாழ்த்துன்னு இருக்கு, பச்சை கலர் பேஜ். அதுல நம்ம படிக்கிறோம். ஆனா எல்லாராலையும் உருவகப்படுத்த முடியுதா அப்படின்றதான் என்னோட கேள்வி. பூமி தாய டக்குன்னு நினைச்சோன்னே உருவகப்படுத்த முடியுதா, முடியலையா? அது கடினமா எடுத்துக்கோங்க, வேண்டும் பக்கத்துல வச்சுக்கோங்க. நம்ம வந்து பூமி தாய் வந்து நினைக்கிறோம், அதுல இருந்தா நம்மளுக்கு உணவு, காற்று மற்றும் அதை நம்ம சார்ந்துதான் நம்ம இருக்கோம். அதுல இருக்க அனிமல்ஸ், இல்ல அதுல இருக்க மினரல்ஸ், இல்ல அதுல மவுண்டெயின்ல இருந்து வர ரிவர், இதை நம்ம சார்ந்துதான் வாழ்றோம். அதை நம்ம எப்படி சரியா உருவப்படுத்தி செய்யறதுன்றது தான் எல்லாருக்கும் பிடித்த ஒரு அன்பான உறவு வந்து அம்மா. எல்லாரோடைய அம்மாவை உருவப்படுத்த முடியுதா? கண்ணை மூடிக்கோங்க, அவங்கவுங்க அம்மாவை நினைச்சு பாருங்க. அப்ப அம்மா வந்து நம்மளுக்கு சின்ன வயசுல உணவு ஊட்டி விட்டது, இல்ல நம்ம ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறது, இல்ல படிப்பு, இல்ல நம்மளுக்கு தேவையான ட்ரெஸ், தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அம்மா தான் வந்து கொடுக்குறாங்க. அப்ப எல்லாரும் கண்ணை மூடிட்டு அம்மாவை நினைச்சு பாருங்க, இருக்குங்களா? அப்ப அந்த அன்பு கருணைய நினைச்சு பாருங்க ஃபர்ஸ்ட். இதை விட பல மடங்கு நம்மளுக்கு வந்து பூமி தாய் தான் கொடுக்குறாங்க, சரியா? அம்மா வந்து பரிமாறுறாங்க. ஆனா இப்ப அம்மாவை நினைச்சிட்டு அதுக்கு அடுத்து பூமி தாயை நினைங்க. இப்ப எல்லாரும் பூமி தாயை நினைச்சு பாருங்க. அதே மாதிரி நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்குது? உணவு, காற்று, நீர், கடல்ல இருந்து உணவுகள் கிடைக்குது, பூமியில இருந்து நிலத்துல இருந்து உணவுகள் கிடைக்குது.
நம்மளோட நோக்கம் வந்து அம்மாவை நினைச்சு அம்மா கூட வந்து கனெக்ட் பண்றோம். அப்புறம் அம்மா அம்மா வந்து நம்மளுக்கு உணவு பரிமாறுறாங்க. ஆனா அது விளைவிக்கிறது, நம்மளுக்கு கிடைக்கிற நீர் எல்லாமே வந்து இந்த பூமியில இருந்து கிடைக்குதுங்களா? அப்ப அம்மா நினைச்சிட்டு நான் என்ன சொல்றேன், அப்புறமா பூமி தாய் நினைங்க. ஏன்னா அம்மாவும் பூமியில தான் இருக்காங்க. கரெக்டா? அம்மாவும் பூமியில இருந்தா நம்மளுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாங்க. சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் அம்மாவை நினைங்க. திருப்பியும் ஒரு 1 மினிட் தரேன். அப்புறமா பூமி தாயை நினைச்சு பாருங்க. ஏன் ஏன் பூமி தாயை நினைக்கிறோம்னா, அம்மாவும் பூமியில தான் இருக்காங்க. அம்மாவோட அம்மாவோட அம்மா அப்படியே நம்ம போயிட்டே இருக்க செயின் எல்லாமே பூமியில தான் இருந்தாங்க. எல்லாருக்கும் பூமி தான் வந்து கொடுத்தது. ஸோ அப்ப எப்படி ஈஸியா கனெக்ட் பண்ணலாம்னா, உங்க அம்மாவை நினைச்சு பாருங்க. உங்க அம்மா வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்தாங்க. அன்பு, கருணை, நீங்க சொன்ன மாதிரி ஃபுட்டு, ட்ரெஸ், ஓகேயா, ஹாப்பினஸ் எல்லாமே வந்து அம்மாட்ட இருந்தா வந்துச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் அம்மாவை நினைச்சுக்கோங்க. அடுத்து பூமியை நினைச்சு பாருங்க. இப்ப நினைக்க முடியுதுங்களா? இப்ப அந்த பேஜ் எல்லாரும் எடுத்துட்டீங்களா? புக்கை எடுத்துட்டீங்களா? நம்ம அந்த பேஜையும் நினைச்சு பார்ப்போம். அந்த பேஜ்ல என்னென்ன டீடைல்ஸ் இருக்குன்றதையும் படிச்சுட்டு இப்ப எப்படி எப்படி மதர் எர்த் பிளஸிங் பண்ணோம் அப்படின்றதையும் பார்ப்போம். பரமாத்மா, தெய்வீக தந்தை, தெய்வீக தாய், என் உயர் ஆன்மா, ஆன்மீக வழிகாட்டிகள், உதவியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள், குணப்படுத்தும் தெய்வீகம். அப்புறம் என்ன சொல்றோம்னா, பூமி தாயின் பாதுகாவலர்கள், பூமி தாயின் அனைத்து இயற்கை உயிர்கள். அந்த இயற்கை உயிர்கள் தான் நேச்சர் பீயிங்ஸ். அடுத்து நம்ம என்ன கேட்கிறோம்னா, அந்த நேச்சர் பீயிங்ஸ்ட நம்ம என்ன கேட்கிறோம்னா, பூமி தாயை ஆசீர்வதிக்கும் உங்களின் கருவியாக இருக்க எனக்கு ஆசீர்வாதம் அளிக்குமாறு தாழ்மையுடன் பிரார்த்திக்கிறேன். அப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, ப்ளீஸ் மேக் மீ அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் பிளெஸிங் அப்படின்னு கேட்கிறோம். அப்படின்னா நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கேன், என் மூலமா இந்த பிளெஸிங் நடக்கட்டும், அதுக்கு என்ன வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அப்ப இங்க நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம அடுத்த உயிர்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு பாத்திரமா இருக்க நம்ம வந்து நினைக்கிறோம். ஓகே, அதான் அதோட மீனிங். அதுக்கு அடுத்து என்ன செல்றோம்னா, என்ன அதுக்காக பாதுகாப்பாக வழி நடத்துங்கள். ஸோ நான் இதுல வந்து நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புறேன் அப்படின்றத நம்ம சொல்றோம். நானும் அதுல வந்து பங்கேற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் என்ன சொல்றோம்னா, நானே தான். அப்புறம் என்ன சொல்றோம்னா, பூமி தாயிடம் தெய்வீக ஒளி, தெய்வீக சக்தி, தெய்வீக ஞானம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றோம். ஓகேயா? அப்புறம் பூமி தாயின் ஒற்றுமை மற்றும் இணக்கத்தை தடுக்கும் அனைத்து எதிர்மறை சக்திகளும் தெய்வீக ஒளியால் எரிக்கப்படட்டும். அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, யாரெல்லாம் வந்து ரொம்ப டார்க்கா இந்த பூமிக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்களோ அவங்களோட தாட் ஃபார்ம் வந்து பர்னவே பிளேசவே ஆகணும் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் என்ன சொல்றோம்னா, பூமி தாயிடம் அமைதியும் ஒற்றுமையும் நிலவட்டும். இப்ப நம்மளுக்கு மோஸ்ட்லி நம்மளோட இன்னைக்கு காலங்களுக்கு விலைவாசி ஏறுறதுக்கு காரணம் அங்கங்க நடக்கிற சண்டைகள் தான் காரணம். சரியா? அப்ப அந்த சண்டைகள் எல்லாம் நின்னுட்டு அமைதியும் ஒற்றுமையும் மேலோங்கணும் அப்படின்றத அந்த இடத்துல நம்ம நினைச்சு பார்க்கணும். சரிங்களா? ஆமா. அப்புறம் என்ன பண்றோம்னா, பூமி தாயிடம் ஏராளமான உணவு, நீர் மற்றும் செல்வம் நிறையட்டும் அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம என்ன நினைக்கணும்னா, ஓகேயா, அப்ப நம்ம என்ன நினைக்கணும்னா, எங்கெல்லாம் உணவு தட்டுப்பாடு, நீர், ஓகேயா, ப்ராஸ்பரிட்டி கம்மியா இருக்கும், அங்கெல்லாம் வந்து அதிகமா ஆகணும் அப்படின்றத நம்ம நினைக்கணும். அந்த இடத்துல வெறும் வாசிப்போட நிறுத்தாம அந்த இடத்துல நம்ம நினைச்சு பார்க்கணும். அடுத்து நம்ம என்ன சொல்றோம்னா, அனைத்து உயிர்களிடத்தும் ஏராளமான அன்பு, இரக்கம், கருணை மற்றும் பரிசுத்தம் நிறையும். அப்ப நம்ம என்ன நினைச்சு பார்க்கணும்னா, நம்ம வீட்டுல இருக்கவங்க, நம்மளை சுத்தி இருக்கவங்க, ஓகேயா, பிளஸ் எல்லா இடத்துலயும் அன்பு, கருணையும் நிறையணும் அப்படின்றத நினைச்சு பார்க்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்மளும் அதுக்கு நினைக்கணும். அப்ப அந்த நினைக்கிறதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வாழ்க்கையில நம்மளுக்கு இந்த அன்பு, கருணை, இரக்கம்லாம் யார்கிட்ட இருந்து நிறைய கிடைக்குதுன்னா அம்மா கிட்ட இருந்தா கிடைக்குது. அப்ப அந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம்னா, நம்மளோட தாயை வந்து நினைச்சு பார்க்கணும். அப்ப அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நம்ம செய்யறதுக்கு. அப்புறம் என்ன சொல்றோம்னா, பூமி தாயிடம் இறைவனின் ஒளிப்பிழம்பை பாதுகாக்கும் அனைவரும் தெய்வீக ஒளி, தெய்வீக சக்தி, தெய்வீக ஞானம் மற்றும் தெய்வீக அறிவு கிடைக்க ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்படின்றத நம்ம பிளஸ் பண்றோம். இப்ப திருப்பியும் இந்த இடத்துக்கு வரேன். பூமி தாயிடம் ஏராளமான உணவு, நீர் மற்றும் செல்வம் நிறையட்டும்.
இப்ப இதுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து நிறையணும்னா அந்த இடத்துல அந்த நேச்சர் பீயிங்ஸ் எல்லாம் வந்து என்னவா இருக்கணும், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த இடத்துல அவங்க எல்லாம் வந்து இருந்து செயல்பட்டாதான் என்ன ஆகும், அந்த இடத்துல ஒரு ப்ராஸ்பரிட்டியா இருக்கும், உணவு கிடைக்கும், நீர் கிடைக்கும். அப்ப நம்ம என்ன அந்த இடத்துல நினைச்சுக்கலாம்னா, அந்த நேச்சர் பீயிங்ஸ்லாம் கிட்ட நம்ம வந்து மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா இந்த இடத்துல மனிதர்களோ இல்ல வேற ஏதோ தவறு நிகழ்ந்தனால அந்த இடத்துல மழை பெய்யாது, உணவு கிடைக்காது. அப்ப அவங்க சார்பா நம்ம மன்னிப்பு கேட்டு அந்த நேச்சர் பீயிங்ஸ் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் போது, நம்ம நம்ம ஃபர்ஸ்ட் பேரால என்ன சொல்றோம்னா, இதுக்கு என்ன பாத்திரமா வச்சுக்கோன்னு சொல்றோம். அடுத்த இந்த பேரால என்ன சொல்றோம்னா, இவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் கிடைக்கட்டும்னு நினைக்கும் போது நம்ம மூலமா அந்த அந்த ஹெல்ப் கிடைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், நம்ம ஒரு விஷ் வந்து வைக்கிறோம். சரிங்களா? அடுத்து கடைசியில என்ன சொல்றோம்னா, இறைவா தயவு செய்து அனைவரின் பயம் மற்றும் சந்தேகங்களை நீக்கி ஒற்றுமையை நிறுத்த செய்யுங்கள். அப்ப நம்ம இந்த இடத்துல என்னெல்லாம் நினைக்கலாம்னா, எந்தெந்த கண்ட்ரிக்கு ஆப்போசிட்டா சண்டைகள் போயிட்டு இருக்கோம், அவங்களோட பயம் சந்தேகம் நீங்கி அவங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம அந்த இடத்துல நினைச்சு பார்க்கணும். என்னெல்லாம் நம்ம பேசியிருக்கோம்னா, அந்த இதை வந்து நம்ம நினைச்சு செய்யறோம். அப்ப யார்கிட்ட இருந்து கருணை கிடைச்சதோ அவங்கள நினைச்சு நம்ம வந்து மதர் எர்த்தை நினைக்க போறோம். ஓகேயா? ஃபர்ஸ்ட் பேரால நம்ம மதர் எர்த்தை நினைக்கிறதுக்காக நம்ம மதரை நினைச்சிட்டு அதுக்கு அடுத்து மதர் எர்த்தை நினைச்சு கனெக்ட் பண்ணிக்கிறோம். அப்புறமா என்ன பண்றோம்னா, பிளஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். எந்தெந்த பேரால எந்தெந்த இது சொல்றோமோ அங்கெங்கெல்லாம் நீங்க நினைச்சு பார்த்துக்கோங்க. சரி, நான் இந்த புக்கை வந்து கையில வச்சுக்கிட்டேன். லெஃப்ட் ஹேண்ட்ல புக் வச்சுக்கிட்டேன், நெத்திக்கு நேரா வச்சுக்கிட்டேன். ரைட் ஹேண்ட்ல நான் வந்து வேண்ட் வச்சுக்கிட்டேன். இதை வந்து ஸ்லோவா நான் வந்து என்னோட ஸ்லோவா நான் இதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட்ல புக் வச்சுக்கோங்க, நெத்திக்கு நேரா அந்த பூமி தாய் வாழ்த்து வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட்ல வந்து இந்த வேண்ட் வச்சுக்கிட்டு நீங்க ஸ்லோவா ரொட்டேட் பண்ணலாம். 1 2 3 டைம்ஸ் ரொட்டேட். பரமாத்மா, தெய்வீக தந்தை, தெய்வீக தாய், என் உயர் ஆன்மா, என் ஆன்மீக வழிகாட்டிகள், உதவியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள், அனைத்து ஆன்மீக வழிகாட்டிகள், உதவியாளர்கள், ஆசிரியர்கள், அனைத்து குணப்படுத்தும் தேவதைகள், பூமி தாயின் பாதுகாவலர்கள், பூமி தாயின் அனைத்து இயற்கை உயிர்கள், உயர் கர்ம வாரியம் ஆகியோர்கள், இறைவா பூமி தாயை ஆசிர்வதிக்கும் உங்கள் கருவியாக இருக்க எனக்கு தெய்வீக ஆசீர்வாதம் அளிக்குமாறு தாழ்மையுடன் பிரார்த்திக்கிறேன். தயவு செய்து அதற்காக என்னை பாதுகாப்பாக வழி நடத்துங்கள். நான் நானேதான். இப்ப எல்லாரும் உங்க மதர் நினைச்சுக்கோங்க. அவங்கள்ட்ட இருந்து கிடைச்ச அன்பு, கருணை இதெல்லாம் நினைச்சுப்பாரு. அதே மாதிரி பூமி தாயும் நம்மளுக்கு அன்போட கருணையோட நம்மளுக்கு நிறைய விஷயம் கிடைக்குது. அதுக்கும் தேங்க்யூ சொல்லிட்டு நான் வாசிக்கிறேன். பூமி தாயிடம் தெய்வீக ஒளி, தெய்வீக சக்தி, தெய்வீக ஞானம் இருக்கட்டும். பூமி தாயிடம் ஒற்றுமை மற்றும் இணக்கத்தை தடுக்கும் அனைத்து எதிர்மறை சக்திகளும் தெய்வீக ஒளியால் எரிக்கப்படும். பூமி தாயிடம் அமைதியும் ஒற்றுமையும் நிலவட்டும். இப்ப நேச்சர் பீயிங்ஸ்லாம் நம்மளுக்கு வேணும். அவங்களோட ஹெல்ப் இல்லாம உணவு, நீர் மற்றும் செல்வம் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கடினம். அப்ப எங்கெல்லாம் வேணுமோ அவங்களுக்கெல்லாம் உதவி கிடைக்கட்டும் அப்படின்றத நம்ம நினைச்சுக்கணும். பூமி தாயிடம் ஏராளமான உணவு, நீர் மற்றும் செல்வம் நிறையட்டும். பூமி தாயிடம் பூமி தாய் புத்துணர்வு அடையட்டும். நம்மளுக்கு கிடைச்ச மாதிரியே அன்பும் கருணையும் எல்லா உயிருக்கும் கிடைக்கட்டும். அது நம்ம எப்படி சொல்றோம்னா, அனைத்து உயிர்களிடமும் ஏராளமான அன்பு, இரக்கம், கருணை மற்றும் பரிசுத்தம் நிறையட்டும். அடுத்து என்ன சொல்றோம்னா, பூமி தாயிடம் இறைவனின் ஒளிப்பிழம்பை பாதுகாக்கும் யாரெல்லாம் லைட்டா இருக்காங்களோ, லைட்டா இருந்து ஹெல்ப் பண்றாங்களோ, நேச்சர் பீயிங்ஸோ அவங்களுக்கு எல்லாம் நம்ம என்ன சொல்றோம்,
அனைவரும் தெய்வீக ஒளி, தெய்வீக சக்தி, தெய்வீக ஞானம் மற்றும் தெய்வீக அறிவு கிடைக்க ஆசீர்விக்கப்படட்டும். இறைவா, தயவு செய்து அனைவரின் பயம் மற்றும் சந்தேகத்தை நீக்கி ஒற்றுமையுடன் இருக்க செய்யுங்கள். எங்கெல்லாம் வார் நினைக்குதோ அங்கெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் கிடைக்கட்டும். அவங்களோட பயம் நீங்கி ஒற்றுமையா இருக்கட்டும். அவங்களோட லீடர்ஸ் எல்லாம் சமாதானத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு வேண்டிக்குவோம். இறைவா, தயவு செய்து அனைவரின் பயம் மற்றும் சந்தேகத்தை நீக்கி ஒற்றுமையுடன் இருக்க செய்யுங்கள். நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். நம்மளோட மதர் நினைக்கும் போது நம்மளுக்கு கைண்ட்னஸ், நம்மளுக்கு கிடைச்ச கருணை, அன்பு, இரக்கம், அது என்னன்னு நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. அதே இது எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றத நம்ம நினைக்கிறோம். சரியா? இப்ப இது மாதிரி அடிக்கடி நினைக்கும் போதும், நினைச்சு நம்ம செய்யும் போதும் நம்மளோட அந்த நேச்சர் பீயிங்ஸும் கனெக்ட் ஆறாங்க. ஸோ இது மாதிரி நம்ம ஒரு குட்னஸ் பண்ணும் போது நம்ம வந்து கடவுளுக்கு வந்து ஒரு பாத்திரமா ஆறோம். சரியா? ஸோ வி ஆர் டூயிங் எ ஒன் ஸ்டெப் டுவர்ட்ஸ் காட். ஸோ இது எதனால இதை வந்து ஒன் ஸ்டெப் டுவர்ட் காட் சொல்றோம்னா, ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ் அண்ட் டூயிங் குட்னஸ். நம்ம செஞ்சுட்டு நம்ம என்ன பண்றோம்? நம்ம கடவுளுக்கு பாத்திரமா ஆறோம். ஏன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றத நம்ம நினைக்கும் போது. ஸோ ஆல்வேஸ் டூ டிவைன் ஃபயர் டு நேச்சர் பீயிங்ஸ் அப்படின்றத இந்த பிளெஸிங்ல இருந்து நம்ம கத்துக்கிறோம். பிவிஹெச் டீச்சர்ஸ், பிவிஹெச் வாலண்டியர்ஸ் பண்றாங்கன்னா, ஃபிஷ் வந்து ரிவர்ல விட்டு அதோட எக்கோ சிஸ்டத்தை வந்து பிரேக் ஆகாம இது பண்றாங்க. ஏன்னா ஒரு பெரிய அனிமல், ஃபார் எக்ஸாம்பிள் குரோக்கடைல் இருக்கு, பியர் இருக்கு, அவங்கெல்லாம் வந்து ஃபிஷ்ஷை தான் சாப்பிட்டு அந்த எக்கோ சிஸ்டத்தை மெயின்டைன் பண்றாங்க. பிளஸ் அதோட ரிவர்ல இருக்க பெரிய மீன்கள் எல்லாம் குட்டி மீன்களை சாப்பிடுது. பிளஸ் நம்ம ஏற்படுத்துற டேமேஜ்ல இருந்து இந்த மீன்கள் வந்து அந்த ரிவரை வந்து காப்பாத்துது. நிறைய பேர் வந்து ட்ரீஸ் வந்து பிளான் பண்றாங்க, பர்த்டேல ரிவர்ஸ் வந்து கிளீன் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, அந்த அவங்க நேச்சர் பீயிங்ஸோட கனெக்டடா இருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம பிவிஹெச் டீச்சர்ஸ் கிட்டையும் வாலண்டியர்ஸ் கிட்டையும் லேர்ன் பண்றோம். ஸோ இதை நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். நான் இதை வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். தேங்க்ஸ் டு பானுமதிவரம். காற்றிலும் மரங்களிலும் நாம் சுவாசிக்கும் மூச்சிலும் அமைதியான கற்களிலும் நாம் நடக்கும் பாதைகளிலும் உயிருள்ள அனைத்திலும் நம் கண்களுக்கு புலப்படாத அனைத்திலும் இயற்கை உயிர்கள் அமைதியாக இருக்கின்றன. மண்ணிலும் மொழியிலும் இருளிலும் காற்றிலும் அன்னை பூமியிலும் அதற்கு அப்பாற்பட்ட உலகங்களிலும் பேரின்றி உருவமின்றி அனைத்தையும் தாங்கி நிற்கின்றன. காணாத கரங்கள் ஒருபோதும் கைவிடாதவள். வடிவிலும் நீ வாழ்கிறாய், அனைத்து உலகங்களுக்கும் அப்பா. நாம் பகிரும் ஒரே உண்மை, இயற்கை உயிர்கள் எங்கும் இருக்கின்றன. பார்க்க தவறிய எங்கள் கண்களை மன்னியுங்கள், உணரத் தவறிய எங்கள்
எங்களை மன்னியுங்கள். உங்களுக்கு வேதனை தந்த எங்கள் செயல்களை மன்னியுங்கள். மீண்டும் மீண்டும் எங்களை மன்னியுங்கள். கரையுடனோ தெரியாமலோ இன்று நாங்கள் திரும்பி வந்துள்ளோம். உண்மையுடனும் அக்கறையுடனும் உங்கள் முன் தலை வணங்குகிறோம். நீங்கள் தாங்கிய அனைத்திற்கும் எங்கள் ஆழ்ந்த நன்றி சமர்ப்பிக்கிறோம். பூமியே, காணாத உலகங்களே, எல்லா இடங்களிலும் நீங்கள் எப்போதும் இருந்தீர்கள். ஒவ்வொரு உயிரிலும் ஒவ்வொரு நிலையிலும் இருத்தலில் எங்கும் இருக்கின்றன. எங்கள் முழு ஆன்மாவுடன் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயற்கை உயிர்கள் எங்கள் முழுமையாக்குபவர்கள். எங்கள் அன்பிலும் ஒளியிலும் ஒற்றுமையிலும் எங்களை வழி நடத்தி காத்து ஒளிப்பாதையில் நடத்துங்கள். நாங்கள் அறியாமல் பெற்ற வாழ்க்கைக்காக நன்றி. இன்னும் ஓடிக்கொண்டிருக்கும் உடல் அன்பிற்காக நன்றி நன்றி நன்றி.